மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு எல்லாரும் ஹெட்டிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். என்ன சார் அலர்ட்டு, என்ன சார் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன சார் அலர்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்க பூஸ்டப் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா வேலையும் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ எல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமே, சரி நம்ம சைட்லேருந்து ஒரு பூஸ்டப்காக ஒரு ஸ்டெப் வைக்கலாமே, ஸோ நம்மளால எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் மக்களே. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஜாக்சன் சார் வீட்டில் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸும் பிடிஎஃப் கோர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மக்களே, ஸ்பெசிஃபிக்காக ஆர்ஆர்பி கிளர்க்குக்காக மட்டும். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த ராயல் பாஸ் இதெல்லாம் வேணாம் சார், நான் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணிடுவேன் சார், அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அந்த டெஸ்ட் சீரிஸும் ப்ராக்டிஸ் செட் மட்டும் இருந்தால் போதும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம டீம்ல பேசி ஜாக்சன் சார் வந்து இந்த காலையில் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குக்காக 23 நாளைக்கான 23 டெய்லி ஒன் டெஸ்ட் மாதிரி மார்க் டெஸ்ட் மாதிரி 23 டெஸ்டஸும் அதே மாதிரி உங்களுக்கான ப்ராக்டிஸ்க்காக பிடிஎஃப்பும் வந்து அந்த பேக்கேஜில் அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்கள்ட்ட சொல்லணும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு பூஸ்டப்காக நம்ம சைட்லேருந்து எடுத்து வச்ச ஸ்டெப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 88 ரூபா, சரியா? 88 சரியா? 88 ருபீஸ்க்கு வந்து ஸோ இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான டெஸ்ட் சீரிஸும் பிடிஎஃப்பும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இதை அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ வேணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சார், கிராஷ் கோர்ஸா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமாம் மக்களே, கிராஷ் கோர்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு. என்ன சேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அபித் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சார் சாயந்தரம் தான் எனக்கு டைம் ஃப்ரீ, ஸோ சாயந்தரம் நான் லைவ் எடுத்துக்கலாமா கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி ஜாக்சன் சார்ட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்காக ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் சாருக்கு பதிலாக இன்னைக்கு அபித் சார் அவரோட இங்கிலீஷ் செஷனோட நம்ம கிராஷ் கோர்ஸில் வராரு. ஓகேவா? சாயந்தரம் 5 மணிக்கு அபித் சார் தான் இன்னைக்கு கிராஷ் கோர்ஸ்ல கிளாஸ் எடுக்க போறாரு. இங்கிலீஷ் செஷன் தான் போகுது. ஸோ இன்னைக்கு ரீசனிங் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு மென்ஷன் பண்ணிடுவோமே அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 2 விஷயம் சொல்லிட்டேன்னா, ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சுகுமார் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி ராயல் பாஸ் வந்து இன்னொரு 2 நாளைக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயம் தான் மக்களை இப்போ பண்ண போகிறோம். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் ராயல் பாஸ் வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார், நாங்கள் இது பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல, மிஸ் பண்ணிட்டோம், வச்சுட்டோம், ஸோ இன்னும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கும் நம்மளோட சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராயல் பாஸை நாளைக்கு நைட்டு 12 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும். சரியா? ஸோ ராயல் பாஸ் வந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ ராயல் பாஸ் வேணுன்றவங்க நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 15 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஹை லெவல் வரையும் எக்ஸாம் முடிச்சு நீங்க மார்க் டெஸ்ட் இன்டர்வியூ போற வரையும் உங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம சைட்ல இருந்து கொடுக்கறதுக்காக அந்த ராயல் பாஸ்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ ராயல் பாஸ்னா என்னன்னு ஆல்ரெடி நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ என்னன்றதை பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ராயல் பாஸோட ஃபீட்பேக் யாருக்கா வேணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணினாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என் சைட்ல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆஸ்பரண்டா நான் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். 833க்கு இவ்வளோ ஆஃபர்ஸோட இவ்வளோ விஷயம் வந்து ஒருத்தவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா அது சிடபிள்யூஜியால முடியும். ஸோ அதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, கிளியர். சரி, ஸோ சொல்லிட்டேன்னா என்னென்ன சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கிராஷ் கோர்ஸ் அப்டேட் ஒன்று இருக்கு. ஸோ கிராஷ் கோர்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் நாளைக்கு நைட் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க எதனால் 3 யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, எந்த சேஞ்சஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எல்லா அப்டேட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப 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 நன்றியா, சரி ரொம்ப 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 நன்றி இல்லை, ரொம்ப 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 சாரி. சரியா? எதற்காக இந்த சாரி, இவ்வளோ பெரிய சாரி எதுக்கு சார் அப்படின்னா, இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருந்தேன். ஸோ நம்ம எப்படியாவது கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்த்துடணும், என்னமாச்சும் பண்ணி சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு என்னால் அதை நான் அந்த இதை ஃபாலோ பண்ண முடியல. என்னால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல லேப்டாப் வழக்கம் போல் ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க, லேப்டாப் எடுத்தேன், லேப்டாப் கதை முடிஞ்சு விட்டுது. ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ போய் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன். அதை டெம்பரரியாக ஒர்க் பண்ணி சார் சும்மா பார்த்து கொடுங்கண்ணா, எனக்கு வேலை இப்போ பார்த்துக்கலாம், அப்புறமே நான் பார்த்துக்கிறேன் ஸோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா தான் எனக்கு எதுக்கு திருப்பி வேலை கொடுத்துட்டு அப்படின்னு விட்டுட்டேன் நான். ஸோ அது மொத்தமாக ஒரு வேலையை காட்டிடுச்சு இன்னைக்கு. மொத்தமாக காலைல லேப்டாப் வந்து ஓஎஸ் அடியாகி காலி ஆயிடுச்சு லேப்டாப்பு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு என்னால் கண்டென்ட்டை டெவலப் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டேன். ஸோ லேப்டாப் கூட வேலை கொடுத்தேன் காலைல. நான் தான் சொன்னேன் தம்பி முன்னாடியே கொண்டு வாங்கன்னு, அவர் வேற நம்மளை பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாரு. ஸோ
அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் நான் நைட்டு நீங்கள் வாங்க, நைட் 8 மணிக்கு வாங்க, லேப்டாப்னா நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு நைட் 8 மணிக்கு கால் பண்ணுங்கன்னு இருக்காரு. ஸோ நான் கால் பண்ணி தான் லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் என்னன்னு பார்க்கணும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் அந்த லேப்டாப் கிடைக்கலனாலும் எனக்கு வேறு சப்ஸ்டியூட் லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் நீங்கள் நைட்டு வாங்க நான் ரெடி பண்ணிடுவேன், அப்படி இல்லைனா உங்களுக்கு நான் வேறு லேப்டாப் தரேன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் நைட்டு தான் போய் அந்த லேப்டாப் வாங்கணும். ஸோ யாருமே என்னை தப்பாக எடுத்துக்கிற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிரு, சரியா? ஸோ கண்டென்ட் கொடுத்துட்டு நான் இதை சொல்லியிருந்துக்கலாம், சாரி இந்த மக்களே என்னால் கொடுக்க முடியல, அதனால் ரெக்கார்ட் வீடியோ கொடுக்குறேன் இல்லை பிடிஎஃப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்துக்கலாம். பட் நீங்கள் கண்டென்ட் என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ நான் அப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நான் கண்டென்ட் எடுக்கல, மக்களே கோச்சிக்கிறாதீங்க. ஸோ நான் எப்படினாலும் நைட் லேப்டாப் வேறு லேப்டாப் ரெடி பண்ணி நான் நைட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி காலைல உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவேன். ஸோ நீங்கள் அதுக்கு கவலையே பட வேணாம். சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ இன்னைக்கு இருக்காதா சார், இனிமேல் டே ஆன கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் படிக்கிறது? கவலையே படாதீங்க, நம்ம சைட்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் நைட் லேப்டாப் வாங்கிடுவேன், இல்லை வேறு லேப்டாப் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நான் அதில் கண்டென்ட் டெவலப் பண்ணி உங்களுக்கு காலையில் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவே கொடுத்துருவேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கண்டென்ட் காலையில் வந்து உங்களை சேர்ந்துடும். ஏன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ தான் வரும், பயப்பட வேணாம். ஓகே, ஸோ தைரியமாக இருங்க. ஸோ இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு லைவ் இருக்காது. ஸோ தப்பாக எடுத்துக்கிறோம்னா லைவ் இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு இருக்காது. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான ப்ரிப்பரேஷனுக்கான பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஷ்கோ சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம அபித் சார் தான் வர போகிறார், ஜாக்சன் சார் இல்லை. ஸோ அபித் சாருக்காக ஜாக்சன் சார் வந்து அந்த செஷனை மாற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ராயல் பாஸ் வந்து நாளைக்கு நைட்டு 12 மணி, சரியா? நாளைக்கு நைட்டு 12 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ மறுபடியும் லேட் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ஆஃபர், அதே மந்த்து, ஸோ அதே வேலிடிட்டியில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் சேர்த்து ராயல் பாஸாக உங்கள் கையில் கொடுத்துருக்கிறது நீட்டி இருக்கும். ஸோ வேண்டுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே மக்களே, டாடா பை பாய், see you.